சார், நீங்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் என்னென்ன பேசுகிறீங்க சார்? என்னென்ன நீங்கள் பேசுனீங்க சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி, அதனுடைய மேடை பேச்சாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், ஏன் மந்திரி திரு ரா அன்பரசு, திரு பன்னீர்செல்வம், திரு மனோ தங்கராஜ், திரு சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியம், மனோ தங்கராஜ், திருமதி கீதா ஜீவன் போன்ற அமைச்சர்கள் நீங்கள் அண்ணாமலை என்னென்ன சார் பேசுகிறீங்க? ஆண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள், நீங்கள் ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க சார்? அன்பரசு அவர்கள் என்ன சொன்னார்னா, என்னுடைய தொகுதிக்கு ஆலந்தூர் சட்டமன்றத்திற்கு நீங்கள் வந்து பார், காலை வெட்டுவேன் காயை வெட்டுவேன் சொன்னார். பன்னீர்செல்வம், என்னுடைய நீ தொகுதியில் நடக்க முடியுமா பாருங்கள். திருமதி கீதா ஜீவன் அவர்கள், நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்து பாருங்கள் என்று சவால் விட்டார். மனோ தங்கராஜும் அப்படித்தான் வாய் சவால் விட்டார். சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியம் போன்ற எல்லா தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் எல்லாருமே திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தரைக்குறைவாக, அசிங்கமாக, ஒரு பொறுப்பற்ற முறையில் நீங்கள் பேசுகிறது என்றால் சரியா? நீங்கள் பேசலாமா? நீங்கள் 60 வயசு 70 வயசு உள்ள நீங்கள் தலைவர்கள், ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க, மந்திரியாக இருக்கிறீங்க, எம்எல்ஏ இருக்கிறீங்க, எம்பியாக இருக்கிறீங்க, அரசியல் அனுபவம் இருந்தால் நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசலாமா சார்? உங்களுக்கு 70 வயசுன்னா பாஜக மாநில தலைவருக்கு 39 வயசு சார். உங்களுடைய பாதி வயசு தான் அவருக்கு. நீங்கள் பாதி பேர் சொல்கிறீங்க என்னுடைய வயசு இல்லை, அரசியல் வயசில் பாதி கூட கிடையாது, என்னுடைய பேரன் கூட கிடையாது. கத்துக்குட்டைங்கிறீங்க, ஆட்டுக்குட்டைங்கிறீங்க, அண்ணாமலைங்கிறீங்க, பிரியாணி போடுவோங்கிறீங்க, 3 வருஷம் தான் ஆச்சுங்கிறீங்க, என்ன தெரியுங்கிறீங்க, அரசியல் என்ன கற்றுக்கிட்டாருன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை விட ஜாஸ்தியாக திரு அண்ணாமலை கற்றுக்கிறார் சார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி சார், படிச்சிருக்கிறார் சார், படித்தவர் சார், படித்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார் சார், வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் சொல்லியிருக்கார். ஒரு சாதாரண ஏழை விவசாயினுடைய மகன் உங்களை எதிர்த்து அரசியல் செய்வதில் உங்கள் தாக்கு பிடிக்க முடியல, அப்படித்தானே? உங்கள் வீட்டு ஒரு பையனோ உங்கள் வீட்டு ஒரு மகனோ இவ்வளோ தூரம் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் ஒரு திறம்பட பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அதை கைத்தட்டி ஆரவாரம் செய்வீர்கள். ஆனால் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து தான் பார்த்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என வேலையை விட்டுவிட்டு லட்சக்கணக்கில் வந்த சம்பளத்தையும் உதறிவிட்டு ஒரு கட்சியில் பணியாற்றுகிறார், ஒரு மக்களுக்காக பணியாற்றுகிறார், ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற இடத்தில் போட்டியிடுகின்ற பேசுகின்ற அவரை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க சார்? ஆளுங்கட்சியும் பேசுகிறீங்க, ஆண்ட கட்சியில் பாருங்கள், உதயகுமார் என்னென்னவோ பேசுகிறார், முனுசாமி பேசுகிறார், டி ஜெயக்குமார் பேசுகிறார், செல்லூர் ராஜு பேசுகிறார். சார், நீங்கள்லாம் பேசலாமா? நீங்கள் பேசினா சரி, அண்ணாமலை அவர்கள் பேசினா தப்பா? சார், 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல முறை எம்எல்ஏ, எம்பியாக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. நீங்கள்லாம் என்ன பேச்சு பேசுகிறீங்க சார்? ஏன் உங்களை எதிர்த்து ஒரு 3ஆவதாக ஒரு நபர் வந்துவிடக்கூடாது என்று தானே உங்களுக்கு ஆதங்கம்? முடியாது சார், நடக்க விட மாட்டார்கள். பாரதிய ஜனதா தொண்டர்கள் நடக்க விட மாட்டார்கள். நீங்கள் பேசுவதெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றமும் இணைந்து நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். அவர் திருப்பி பேசினால் நீங்கள் என்ன அவருடைய உருவ பொம்மையை நீங்கள் தீயிட்டு கொளுத்துகிறீர்கள். சார், நீங்கள் பேசும்போது நாங்கள் தீயிட்டு கொளுத்துனா எப்படி சார் இருக்கும்? ஒவ்வொரு மினிஸ்டர் பேசுகிறீங்க, ஒவ்வொரு எம்எல்ஏ பேசுகிறீங்க, நாங்களும் அந்த தொகுதியிலேயே அந்த மாவட்டத்தில் வந்து எங்கள் தலைவரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இப்படின்ட்டு நாங்களும் ஒரு பொம்மையை செய்து ஒரு கிருஷ்ணாயில் விட்டு தீக்குச்சி எரிச்சா அது நல்லா இருக்குமா சார்? பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யாது சார், செய்ய மாட்டாங்க சார். நாங்கள் அப்படி வளர்க்கல, அப்படி வளர்க்க மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம் சொன்னாங்க. நீங்கள் பேசுவது சரி என்றால் அண்ணாமலை பேசுவது தவறா? நீங்கள் சொல்வது சார் பதில் சொல்றாரு, அவர் ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் சொல்றதுக்கு பதில் சொல்றாரு.
நீங்கள் மூன்றாவது ஒரு கட்சி வரக்கூடாது, மூன்றாவது நபர் வளர்ந்து விடக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. முன்னால் அப்படித்தான் செய்தீர்கள். திரு ஜி.கே. மூப்பனார் அவர்களை வளரவிடாமல் தடுத்தீர்கள். அதனைத் தொடர்ந்து திரு வைகோ அவர்களும் ஒரு மூன்றாவது சக்தியாக வந்தார். அவரையும் வீழ்த்தி விட்டீர்கள், உங்கள் கூட்டணியில் இணைத்து விட்டீர்கள். திரு விஜயகாந்த் அவர்களும் ஒரு மூன்றாவது நபராக தலையெடுத்த எதிர்க்கட்சி தலைவர் வரை வந்தார். அவரையும் வீழ்த்தி விட்டீர்கள், அவரையும் சாய்த்து விட்டீர்கள். நான்காவதாக இன்று அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார், வந்து விட்டார். கோபுரத்தின் மேல் ஏறுகின்ற பக்குவத்திற்கு வந்து விட்டோம். கோபுரம் தெரிகின்ற இடத்தை பார்த்து விட்டோம். கோபுரத்திற்கு மாலை போடுகின்ற நேரம்தான் காத்திருக்கிறது. இன்னும் 500 நாள், ஒரு 20 மாதங்கள் தான் இன்னும் பாய்க்கிருக்கு சார். 20 மாதத்தில் 500 நாளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே. அண்ணாமலை சார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவார். நீங்கள் கதற கதற கத்திக்கொண்டு தான் இருக்க வேண்டும், பேசிக்கொண்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள், ஒரு மலையாளி, ஒரு கூத்தாடி, ஒரு என்ன உள்ளமா பேசுனீங்க, அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுனீங்க. அவர்தான் 77 முதல் 87 வரை தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக முதலமைச்சராக திகழ்ந்த, ஞாபகித்துக் கொள்ளுங்கள். செல்வி ஜெயலலிதா நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஒரு பாப்பாத்தி, ஒரு கன்னடத்துக்காரி, ஒரு நாட்டியக்காரி, அதையும் தேறு எம்ஜிஆரையும் அந்த அம்மாவையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசினதெல்லாம் பேசினீர்கள். அந்த அம்மா தான் 1991 முதலமைச்சர், 2001 முதலமைச்சர், 2011 முதல் 2021 வரை அவரும் அவருடைய கட்சியும் தான் இந்த தமிழகத்தை ஆண்டது. மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறோம். உங்களுடைய சின்ன வயதுக்காரர் ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அரசியல் செல்வாக்கை பொய் சொல்லி ஆட்சி வந்து கொண்டிருக்கின்ற திராவிட கழகங்களுக்கு ஒரு மாற்றாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்த வேண்டும், மாற்று ஆட்சியை உருவாக்க வேண்டும், ஒரு மாற்று சிந்தனை உருவாக்க வேண்டும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இளம் வயதுக்காரரை நீங்கள் பார்த்து என்னென்ன இளம் பண்ணுறீங்க, அவரை பொம்மையை எரிக்கிறீங்க. அவர் பேசுறது சரியா? சரி, நீங்கள் பேசுகிறது சரியா சார்? நீங்கள் ஒரு பெரியவங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் பெரியவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் மரியாதை கொடுப்பேன். நீங்கள் மரியாதை பேச மாட்டேதானே? பக்குவமாக பேச மாட்டீர்கள் தானே? நீங்கள் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேச மாட்டீர்கள். ஆனால் நாங்கள் பேசணுமா? எவ்வளவு நாள் சார் காத்திருப்போம்? சார் 72 முதலமைச்சராக கருணாநிதி செயல்பட்டார், வந்தார். 69 முதலமைச்சரான அவருக்கு 50 வயது என்ன சார்? சார் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரானார் 1984. அப்பொழுது அவர் வயசு என்ன தெரியுமா சார்? சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 முதலமைச்சரானார், அவருடைய வயசு என்ன சொல்லுங்க? 80 வயசு, 90 வயசுலேயே, 70 வயசுலேயே அவங்க அந்த அம்மா முதலமைச்சரானாங்க. ராஜீவ்காந்தி என்ன 60 வயசுலேயே பிரதமரானார். உங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மு கருணாநிதி அவர்கள் 1969 முதலமைச்சரான அப்போது அவருக்கு வயது என்ன சொல்லுங்க? 80 வயசுலேயே, 70 வயசுலேயே, 60 வயசுலேயே முதலமைச்சரானார். சார் உங்களையும் தாண்டி எல்லாவற்றையும் தேண்டி 40 வயசில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ராவார் சார் அண்ணாமலை. சேலஞ்ச் நடந்தே ஆகும் பாருங்க. நீங்கள் பேச பேச தாமரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திட்ட திட்ட அண்ணாமலை படிகளை ஏறிக்கொண்டிருக்கிறார், உச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார், கோபுரத்தை தொடுகின்ற உயரத்திற்கு வந்து விட்டார். சார் முக்கா கிணறு தாண்டி ஆயிடுச்சு சார். அரை கிணறுல முக்கா கிணறு தாண்டி ஆயிடுச்சு. 2024 தேர்தலில் முக்கா கிணறு தாண்டி ஆயிடுச்சு சார். இன்னும் கால் கிணறு தான் சார். 2026 முழு கிணறையும் தாண்டுவோம் சார், தாண்டும். பாரதிய ஜனதா கட்சி தாண்டுவோம். எங்கள் தலைவர் கே. அண்ணாமலை IPS அவர்கள் சார்ஜ் கோட்டையில் கொடியும் ஏற்றுவார், அங்கு இருக்கின்ற கோபுரத்தில் மாலையும் விடுவார். தாமரை மாலையும் விடுவார், ரோஜாப்பூ மாலையும் விடுவார். கடையில் இருக்கின்ற மாலையும் வாங்கியும் அந்த கோபுரத்திற்கு சாற்றுவார் சார். நீங்கள் என்னதான் ஆட்படுத்தாலும் நடக்காது. இளம் வயதில் நீங்கள் வியக்கின்ற அளவுக்கு, உங்கள் வாய் மூடுகின்ற வரைக்கு, கையை வைத்து மூடுகின்ற அளவுக்கு நாங்கள் செயல்படுவோம். எங்கள் தலைவர் செயல்படுவார். அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர். பாருங்க, நீங்கள் பேசுங்க,
கொடும்பாவி இருக்கிறீங்களா? கொடும்பாவி. நீங்கள் பேசலாம், நாங்கள் பேசக்கூடாதா? இது என்ன நியாயம் சார்? மக்கள் உங்களுக்கு பாடம் கணிப்பார்கள். பாருங்கள்.